சென்னை டு மூணார் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறது. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து நாங்கள் வந்து கிளம்பி டிரெக்டாக நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு தான் போயிருக்கோம். நமக்கு சோறு தான் முக்கியம், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப பசி. ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே மூணார்லேயே உள்ள ஹோட்டல் ஒன்று தான் நாங்கள் பார்த்து போனோம். பட் ஹோட்டல் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லா ஹோட்டல்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு. ஏன்னு கேட்டால் இது வந்து சீசன்னால் நிறைய க்ரௌட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் தேடி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஸோ நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இந்த ஊர் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக. பார்த்திங்கன்னா இதுதான் பிரியாணின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டிட்டாங்க. அப்போல்லாம் வேறு வச்சுருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ பிரியாணி அப்படின்றப்போ மலபார் பிரியாணின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரியாணிக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. எங்களுக்கு பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் நெய் சாதத்தில் கறி குழம்பு ஊற்றி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் எங்களுக்கு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா, ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருந்தது. பட் பிரியாணி தான் எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த அப்பளமெல்லாம் வச்சு கொடுத்தது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த ஊரில் வந்து அதான் பிரியாணின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. பட் நல்லா இருந்தது. நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட பிரியாணி ரொம்ப நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் கூட பிரியாணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்து நாங்கள் போக போகிற இடம் பார்த்திங்கன்னா மூணாரில் இருக்கிற ரோஸ் கார்டனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போது. ஸோ இதுதான் மூணாரில் இருக்க ரோஸ் கார்டனுக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 50 rupees என்ட்ரி ஃபீஸ். இப்போ நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு கவுண்டர்லேருந்து நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அவ்வளோ அழகான பிளேஸ் இது. மூணாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பிளேஸ் போங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது. செடிகள் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டாத பூக்கள் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய மூலிகை செடிகளும் கூட அப்பப்போ அங்கங்கே பார்க்குற மாதிரி இருந்தது. நிஜமாகவே ரொம்ப அழகான லொக்கேஷன் இது. ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது. நம்ம ஹைட்லேருந்து கீழே இறங்கி போய் நிறைய அப்படியே ரவுண்ட் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே ரொம்ப கஷ்டம். அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமேசிங்கான பிளேஸ்னு தான் சொல்ல இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போங்க. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போய் பாருங்கள். மூணாரில் இருக்கிற ரோஸ் கார்டன். நிறைய ரோஜா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமான கலர்ஸ்கள்லாம் இருந்தது. இந்த ரோஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கு மேலதிகமான பூக்கள் வகைகள் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. வாங்க நம்ம இன்னும் உள்ளே போய் நம்ம என்னென்ன பூக்கள்லாம் இருக்குதுன்றதை பார்க்கலாம்.
அவ்வளோதான். நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் நைட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஹோட்டல்லே வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு டே வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே போகிறோம், நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோம், அடுத்த பிளான் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டிக்கிட்டு இருக்குது ஹோட்டல் ரூம்லேருந்து விண்டோர் வெளியே நான் வந்து நைட்டில் வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, செம்ம குளிர், எங்களால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஃபேன் கூட போடுறதுக்கு இல்லை, நிஜமாகவே ஃபேன் போடணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு குளிராக இருந்தது. ஸோ செம்ம லொக்கேஷன் இந்த ஹோட்டல். நீங்கள் கண்டிப்பாக மூணார் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கை வியூ ஹோட்டல் பேர், இதுக்கு வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.